ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த பிளெண்டரை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பிராண்ட் நேம் என்னென்னா குவிங்ஸ் பிளெண்டர். தெரியுதுங்களா? இதோட மாடல் நேம் வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டர் KNB குவின்ஸ் நியூட்ரி பிளெண்டர் 320O. கிளியராக தெரியுதுங்களா? இதுதான் ப்ராடக்ட்டு. அதோட மாடல் நம்பர் KNB 320O. இதோட வோல்டேஜ் கெப்பாசிட்டி அல்டர்னேட்டிவ் கரண்ட்டு 220 to 240 வோல்டேஜ். இதோட பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா 1000 வாட். இது எவ்வளோ டைம் எடுத்துக்கணும்? லெஸ் தென் 1 minute தான். இதோட மேனுஃபேக்சரிங் கம்பெனி நேம் கொடுத்துருக்காங்க, நிங்போ போரின் எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ் கம்பெனி லிமிடெட். இதுதான் இந்த ப்ராடக்டோட மேனுஃபேக்சரிங் கம்பெனி நேமு. அட்டென்ஷன் சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். இதை வந்து ட்ரை கிளாத் வச்சு தான் க்ளீன் பண்ணணும். வெட் கிளாத் வச்சு எப்போவுமே க்ளீன் பண்ணக்கூடாது. அதர் ஆப்ஜெக்ட்ஸ், ஃபோக், ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஆப்ரேஷனில் இருக்கும் போது நம்ம ஃபிங்கர் விட்டு எதுவும் க்ளீன் பண்ணக்கூடாது, மூவ் பண்ணக்கூடாது. இந்த பிளெண்டரோட ப்ளக்கை வந்து நீங்கள் சாக்கெட்டில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கணும். இவ்வளோதான் இந்த மிக்ஸி பின்னாடி கொடுத்துருக்காங்க. இந்த மிக்ஸியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ இருக்குது. 2.4 kg ஆக்யூரேட்டாக கொடுத்துருக்காங்க. இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டார் வந்து ஓவர் ஹீட்டிங் ப்ரொடக்ஷனோட வருது. அதாவது ஓவர் ஹீட்டிங் ப்ரொடக்ஷன்னா கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆகிடும் இல்லைங்களா? அப்படி ஹீட் ஆகும்போது இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் அப்படி உங்களுக்கு ஆஃப் ஆகிடுச்சுன்னா யூ ஷுட் நாட் யூஸ் ஃபார் 30 minutes அட்லீஸ்ட். அதை வந்து நீங்கள் ஒரு 30 minutes கூல் டவுன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் யூஸ்க்கு வந்து உபயோகப்படுத்தணும். இதுதான் மெயின் ப்ளஸ்ஸு. அது ஹீட் ஆகிடுச்சுன்னா அதுவே ப்ரெடிக்ட் பண்ணி அதுவே வந்து ஆஃப் ஆகிடும். பட் இது வரைக்கும் எனக்கு ஆஃப் ஆனதில்லை. ஏன்னா இது 1 minute-லேயே கிரைண்ட் பண்ணி கொடுத்துரும். நான் இது வரைக்கும் அவ்வளோ கண்டினியூஸாக எதுக்கும் யூஸ் பண்ணதில்லை. எனக்கு அந்த ப்ராப்ளம் இது வரைக்கும் ஏற்படலை. ஒரு வேலை ஃபியூச்சரில் ஆகுச்சுன்னா உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது 1 minute-க்குள்ளேயே கிரைண்ட் பண்ணுறதுனால நமக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். சூப்பர் ஃபாஸ்ட் மிக்ஸின்னு கூட சொல்லிக்கலாம். இதுதான் மெயின் அட்வான்டேஜ். இந்த பர்பஸ்க்காக தான் வாங்கினேன். இதில் தான் நான் என்னோட ரைஸ் எல்லாம் கிரைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். தோசை மாவு, இட்லி மாவு கூட இதில் தான் நான் இப்போ வரைக்கும் கிரைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது அப்புறம் டெமோக்காக நான் ஒரு கிரைண்டிங் வீடியோ வந்து உங்களுக்கு ஃபைனலாக இது கூட அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஆப்ரேட் பண்ணும் போது அதுக்கு உண்டான டிப்ஸை பற்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் முத வாங்கி யூஸ் பண்ணும் போது இந்த கண்டெய்னர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கண்டெய்னரில் ஒரு டிஷ்வாஷ் லிக்யூடு 1 drop விட்டு அதில் வாட்டரை ஆட் பண்ணி அதுக்குண்டான மேட்சான பிளேடை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த பிளெண்டரில் பொருத்தி வாஷ் பண்ணிக்கணும். டைரெக்டாக மற்ற டிஷ்வாஷ் பாரெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா இதோட லைஃப் வந்து குறைஞ்சிடும். இல்லைன்னா அந்த பிளேடோட ஷார்ப்னஸ் வந்து போயிடும். இதெல்லாம் வந்து முக்கியம். இந்த கண்டெய்னரை வந்து எக்ஸ்ட்ராக்டர் கண்டெய்னர், இந்த பிளேடை வந்து எக்ஸ்ட்ராக்டர் பிளேடுன்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷார்ட்டில் காமிச்சிருப்பேன் பாருங்கள். இதில் 4 இருக்கும். இந்த கண்டெய்னருக்கு உண்டான பிளேடை வந்து நீங்கள் இன்னொரு கண்டெய்னர் கொடுத்துருப்பாங்க. அது நேம் வந்து கிரைண்டிங் கண்டெய்னர்னு சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸ்ட்ராக்டர் கண்டெய்னர். ஓகேங்களா? ரெண்டுத்தோட பிளேடையும் நீங்கள் மாற்றி கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால் அதோட லைஃப் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். ஓகேங்களா? இந்த கிரைண்டிங் கண்டெய்னரோட பிளேடு பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதில் நான் ஆல்ரெடி வந்து ஏலக்கி பவுடர் அரைச்சேன். இதோட ஃப்ராக்ரன்ஸ் சூப்பராக இருக்கா. நான் நெக்ஸ்ட் யூஸ்க்கு வந்து சரி யூஸ் பண்ணிக்கலான்னு அப்படியே வச்சுருக்கேன். வேறு ஏதாவது ட்ரை கிரைண்டிங் பண்ணும்போது அதோட ஸ்மெல் இதில் ஆட் ஆகும் இல்லையா, அதுக்காக அப்படியே வச்சுருக்கேன். இது நேம் வந்து கிரைண்டிங் கண்டெய்னர், இது எக்ஸ்ட்ராக்டர் கண்டெய்னர். இது ரெண்டுத்தோட பிளேடையும் நீங்கள் மாற்றியும் யூஸ் பண்ணக்கூடாது. இது மெயின் திங்கோ. கிரைண்டிங் கண்டெய்னர்னால் நீங்கள் இதில் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது சாம்பார் பவுடர் இல்லை ஏதாவது ஒரு காஃபி பீன்ஸ் பவுடர் அந்த மாதிரி வந்து ஏதாவது கிரைண்ட் பண்ணுறீங்க, ட்ரையாக பவுடர் பண்ணுறதுக்கு இந்த மிக்ஸி ஜார் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஜூஸ், மசாலா, சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற கோகோனட் பேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் அரைக்கிறதுக்கு இந்த பெரிய கண்டெய்னர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இதை அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு இந்த கண்டெய்னர் லிட் இது நேமோ 2 ஜாருக்குமே மேட்சாக இருக்கும். சப்போஸ் ஒரு ஜூஸ் ஏதாவது கிரைண்ட் பண்ணுறீங்கன்னா இதை வந்து நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு ஸ்டோரேஜ் பாட்டிலாட்டம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதோட லிட்டு. ஸோ நீங்கள் வந்து இது வாங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட் யூஸ் த கண்டெய்னருக்குள்ளே வந்து ஒரு மைல்டு 1 drop டிஷ்வாஷ் லிக்யூடு ஊற்றி அதில் நார்மல் வாட்டரை ஆட் பண்ணி நீங்கள் இந்த பிளெண்டரில் பொருத்தி அதை ஒரு ரன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இதை க்ளீன் பண்ணணும். நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு ஹாட் வாட்டரும் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா இதோட லைஃப் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். அந்த பிளேடோட ஷார்ப்னஸும் குறைஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் திங்ஸ் ஆட் பண்ணுவீங்க இல்லையா, நீங்கள் ஆட் பண்ணும் போது
இப்படி தான் ஓப்பன் பண்ணி இப்படி தான் ஃபில் பண்ணிட்டு வருவீங்க. அப்படி கமுத்தி போடும்போது இந்த இடத்துல வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் திங்ஸ் இந்த பிளேடு மேலே படுற மாதிரி ஃபில் பண்ணணும். லாஸ்ட்டாக எண்டில் வந்து ஒரு ஐஸ் க்யூபு இந்த மாதிரி ஹார்டு திங்ஸை ஆட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்லேயே ஒரு ஐஸ் க்யூப்பு ஆட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு ஆரஞ்சு ஃப்ரூட், இப்போ சப்போஸ் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் மேக் பண்ணுறீங்கன்னா பாட்டமில் ஐஸ் க்யூப் போட்டு மேலே வந்து ஆரஞ்சு ஃபில் பண்ணி ஒரு சுகர் ஆட் பண்ணுறது வந்து ஆட் பண்ணி வாட்டர் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் அரைக்கணும். அப்போ என்ன ஆகும், நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணி இப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஆரஞ்சு வாட்டர்லாம் மிக்ஸ் ஆகும், மேலே தான் ஐஸ் க்யூப் இருக்கும். அப்போ டைரெக்டாக அந்த பிளேடில் வந்து ஹார்டு திங் படாது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த பிளேடோட லைஃப் வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாகவே வரும். இப்போ முக்கியமான டிப்பு, இந்த பிளெண்டரை வந்து ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் தான் வைக்கணும். கண்டிப்பாக ஒரு ஸ்லோப்பு மாதிரி இருக்கிற பிளேஸ்லையோ இல்லை சாய்வாக இருக்கிற பிளேஸ்லையோ நீங்கள் வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா மேபி வந்து இந்த ப்ராடக்ட் டேமேஜ் ஆகிடும். ஏன்னா இது ஆப்ரேஷன் நடக்கும்போது இது மூவ் ஆகுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வைக்கிற பிளேஸ் வந்து எப்போவும் நீட்டாக ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க, ஃப்ளாட்டான சர்ஃபேஸாக பார்த்துக்காங்க. ஓகேங்களா? இது ரன்னிங்கில் இருக்கும்போது, அதாவது நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த பிளெண்டரை மூவ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாலும் இந்த பிளெண்டர் இந்த ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகிடும். அப்புறம் நீங்கள் இதுக்குள்ளே யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதோட சைஸ் வந்து நீங்கள் ஒரு 3 சென்டிமீட்டர் அளவுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அதோட லைஃப் வரும். அப்படி சப்போஸ் ரொம்ப பிக்காக போட்டிங்கன்னா மேபி அந்த பிளேடு ரன் ஆகாது. சப்போஸ் அப்படி உங்களுக்கு ஸ்டாப் ஆச்சுன்னா நீங்கள் கரெக்டான அளவில் போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்காங்க. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை, எனக்கு இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்ததில்லை. இருந்தாலும் இதெல்லாம் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மேனுவல் புக்கில் சொல்லியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன், அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து இதை ஆப்ரேட் பண்ணதுக்கப்புறம் இந்த இன்க்ரீடியன்ஸ் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு ஃபோர்க்கோ இல்லை ஸ்பேச்சுலோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. பட் 5 மினிட்ஸ்க்கு மேலே நம்ம தாண்டும் போது பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருக்கிற நம்ம இன்க்ரீடியன்ட் இருக்கு இல்லைங்களா, எனக்கு அது லைட்டாக ஹீட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சப்போஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போயும் கூல் பண்ணி விட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். இதுதான் நான் ஒரு ட்ராபேக் மாதிரி ஃபீல் பண்ணேன். ஒரு திங்ஸை போட்டு அரைக்கிறீங்கன்னா 60 செகண்ட்லேயே கிரைண்ட் பண்ணிடும். அது மெயின்டெனன்ஸ் டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட கண்டெய்னர்ஸ்லாம் இமிடியேட்டாக க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அதை ட்ரை பண்ண விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் க்ளீன் பண்ணுறது. இந்த கண்டெய்னர் வந்து இந்த பிளெண்டரில் பேஸ் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கா அப்படின்றத வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இது வந்து நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த மோட்டார் ரன் ஆகாது. அதே மாதிரி இதோட பிளக்கை வந்து சாக்கெட்டில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணலைன்னா இந்த பிளெண்டர் ஒர்க் ஆகாது. நீங்கள் இந்த ப்ளக்கை ராக்கெட்டில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா சுவிட்சை ஆன் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக், அதாவது நீங்கள் இது ரெண்டும் கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சுன்னா மோட்டார் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கண்டெய்னரை வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பராக பிளெண்டரில் பொருத்திட்டு அதுக்கப்புறமா சுவிட்சை ஆன் பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு இந்த கண்டெய்னரை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா சடனாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் சொன்னேன். இந்த பிளெண்டரோட பேஸு இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வாட்டர்லலாம் டிப் பண்ணக்கூடாது. ஒரு ட்ரை கிளாத் வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணிங்கனாவே போயிடும். இது நல்லா ஸ்மூத்தாக ஒரு சர்ஃபேஸாக தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. இதை நான் ஒரு 6 மந்த்துக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக ஒர்க் ஆகுது. இது வரைக்கும் எனக்கு இந்த டைம் கூட அதுவாக ஸ்டாப் ஆகியும் நின்னதில்லை. எந்த ஒரு ப்ராடக்ட்டும் எனக்கு டேமேஜும் ஆகலை. உங்களுக்கும் பிடிச்சிருந்தது இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.